பக்கம் கூப்பிட்டாக்கோ அங்கெல்லாம் போவாத என் கர்றாக்கும் தலைக்கையில மாட்டிட்டு யாரு யாரும் கூப்பிடுத்தாவல ஏண்டா கொஞ்சம் வாய்வலிக்கு அறிவலிக்கு அபிஸ்து உட்காந்துக்கிற தம்பி பிளஸ் 2 உன்னோட 10 கிலோ கூட்டி வந்துரு உள்ள உங்க 2 பேருக்கும் வரப்போது யாருக்கு அதுக்கு தான் காத்துக்கிறீங்க. ஏண்டா என்ன பண்ணுகிறீங்க? வாரே போறப்ப போறேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. எதுக்கு திறந்து வீட்டுல அது வையுண்டா நான் ஏனாங்க திறந்து கதவு திறந்து போட்டு உள்ள வந்துட்டேன். நானும் என்னுடைய கணவரும் அந்த ரங்கத்திலே பூஜை செய்து கொண்டிருந்தா பூஜை செய்யறீங்க. என்ன பூஜை? லிங்க பூஜை. சிவா சிவா லிங்கங்குது. ஆமாடா. சிவாய நமக சிவாய நமக. ஐயா என்னடா இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. லிங்க பூஜை செய்யறீங்க. ஆமாடா. கொஞ்சம் பஞ்சாமிர்தம் போடு. நேரத்துல பஞ்சாமிர்தம் உனக்கு கொட்டி கொடுக்குறாங்க. நேரங்கட்ட நேரத்துல நீ மட்டும் பூஜை பண்ணலாமா? பஞ்சாமிர்தம் எல்லாரும் பூஜை பண்ண முடியுமா? நாங்கள் இருவரும் குடும்ப ரகசியத்தை ஆலோசித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். கிட்ட வந்து ராஜராஜராஜ என்னை மகனும் மகளும் வளர்ந்து விட்டார்கள். எவன் கண்டுபிடிச்சா தெரியல. ராஜராஜ அயல்நாடு சென்றிருக்கிறார்கள். பட்டப்படிப்பை முடித்துட்டு வர இன்று வருவதாக செய்தி அமைச்சர் அமைச்சர் வருகிறார். அமைச்சர் வருகிறார். அமைச்சர் வருகிறார். வந்து பத்தியா நல்ல பொழிப்பு கவுத்து விட்ட சேங்கட மாதிரி வந்துட்டு அம்மா கரைச்சி குழந்தைங்க யாருன்னா வச்சா எழுத்து வீட்டுக்கிட்ட மூடும்போ யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் விட்டுட்டு தரோம். நானும் ஊர்ல கவலைப்படாதீங்க. புது வீடு கட்டிட்டு பாதியிலே நின்னா டிஸ்ட் போன் பண்ணா போதும். பொம்மையை மட்டும் அமுச்சு வைக்கிறோம். உனக்கு கஷ்டமான ஒரு அடி சவுக்கு குச்சி எடுத்து மொனியை நல்லா செய்விட்டு அந்த பொம்மை சூத்துல சொல்லி நம்ம ஊரு முக்கிட்டு நிக்க வச்சுக்கலாம். அந்த ஊருக்கு பஸ்ஸே வராது. பெரிய சொல்லிக்கிற கோபால நாய் கச்சிச்சுப்பா அந்த நாய அடிக்க என்ன காரணம்? மன்னர் கூப்பார் வாழ்க்கை அமைச்சர்களே என்ன அனைவரும் சேர்ந்து ஆலோசனை கொண்டா காரணம் இருக்கிறது. சொல்லுவான் மன்னர். சித்திர பூவிலி அது அப்படா அமைச்சர்களே காதோரம் நடத்தபடி கதை முடிவை குறைத்தான். எதையோ காடு வாவா என்கின்றது, வீடு போப்போ என்கின்றது. எதுக்கு வர நேரத்துக்கு வர ஊருனா போல பைய தூக்கி மாட்டிக்கிறேன். இந்த படத்துக்காக இதெல்லாம் நடிக்க வேண்டியது. எப்படி துணி எப்ப தச்சுக்க 1947 அப்ப தச்சுக்கிறேன். அமைச்சர்களே அந்த பொம்பளை துணி எங்க வச்சுக்கிறேன்? அதெல்லாம் என்ன காரணம்? எனக்கோ வயது தளர்ந்துவிட்ட காரணத்தினால் என்னுடைய மகனுக்கு முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும். மகளுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டும். இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வருவதாக செய்து அழைத்து வருகிறார். இளவரசர் வருகிறார். தந்தைக்கு தந்தையாக தாளாட்டி வளர்த்தாயப்பா என்னை காப்பாயப்பா.
சீக்கிரத்தில் சத்து வெளிவீர்கள் என்ன பேசுறது நன்மையை சேர்த்து அப்படி சொல்ற மடையனே ஆனா காயில பேசி ஆகுது. ஏய் வைங்க மன்னரின் சொத்துக்கள் வந்திருக்கிறார்கள் உண்மைதான் ஐயா. ஆகவே அவர்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் கண்ணிலே கன்னிப்பால் ஊட்டலாமா? கல்விக்கு சாவச்சிடுமா செத்துருவாங்களா? கன்னிப்பால் ஊட்டலாமா? மடையனே கலை 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 விருது கலை 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 விருது கலை நிகழ்ச்சி. அம்மா ஓடியாமா அம்மா. அப்பா கண்ணால மழை தெரிய சம கட்டையா போராட போட்டுங்களா பாப்பா ரெண்டு நம்பர் வாங்கி எடுத்தாலுமா இல்லையா? போ பின்னாடி போங்க வா. சரி எதுக்காக கூப்பிட்ட? துண்ணு போட்டு தூங்க அம்மா பைபாஸ் காடி நாள் தஞ்சாவூர் போயிடும். 3 நாளா போச்சு தஞ்சாவூருக்கு. வாமா என்ன எங்க ஆட்டி அசைக்கணும் மென்டல் படுக்குது குழந்தை நல்லா பொண்ணு மாமா கொஞ்சம் கொட்டா பின்னாடி வாமா. என்ன பண்ணுவேன்? நம்பர் கொடுத்துக்கிறாங்க. என் பாவாடை உயரம் இல்ல, ஏற முடியுமா, இறங்க முடியுமா, நடக்க முடியுமா? ஆனா அரப்பாவோட பொட்ட நடக்கிற வரைக்கும் அங்க இடங்குதா? நடக்கிற அளவுக்கு இருக்குது இடம். இல்ல நடந்து பாரு அம்மா மேல எப்படி இருக்குது. நடக்கவா? ஆமா. ஆனா கத்திரிக்காய் 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 காம்பனி அப்பா உங்களை யார் கூப்பிட்டேன்? எதுக்கு? எதுக்கு கூப்பிட்டீங்க? கொழுப்பு கொழுப்பு தான் வாயில போட்டுக்கீங்க. ஏடா மார்க்கமா கரா நான் வைத்த வீங்க வச்சு அனுப்ப போறாங்க பாத்தியா? கோடான கொடி மக்கள் ஏன் வந்திருக்காங்க? ஏன் வந்து இந்த பணியில உக்காந்துங்க? ஏன் வந்தாங்க தெரியுமா? வீட்டுல படுத்தா கரண்ட் பில் ஆகும்னு எல்லாம் கும்பலா வந்து உக்காந்துக்கிறாங்க. இப்ப பாத்தியா? சொல்றா யாரு இவரு? என்ன வித்தியாசமா இருக்காரு? இவரை தெரியாதா? ஐயோ இவரை தெரியாத? தெரியலையே. யாருன்னு தெரியலையா? அடையாளமே தெரியலடா. எல்லக்கல்ல மேல நாய்
எஜமான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கோடான கோடி மக்கள் உங்கள் நாட்டியத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். நீங்க காட்டுறது காலம் கையை கிளம்பணும். தாங்க மாட்டேன். ஐயா காட்டம் நீ தாங்க மாட்டேன். தாங்க மாட்டேன். தாங்க மாட்டேன். நான் தாங்கவும் முடியாது. காட்டுனா நான் தாங்க மாட்டேன். தாங்கவும் மாட்டேன். அது எப்படி தாங்க காட்டு பாருங்க. பயந்தா போடுவான். ஆமா வாரி அடிச்சுதான் வாரி அடிச்சு செத்து போடுவான். வாரி அடிக்கும். குட்டி சேட்டு குஞ்சு சவர குஞ்சு கிடையாது. இது யா பூச்சி. ஒரு சிறப்பான நாட்டியம் ஆகட்டும். அப்படியா பாகானே எத்தனை பாடு தன்னே நன்னானே தானே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே பயலோரோ பயலோரோ தன்னே நன்னானே தானே நன்னானே ஏண்டா அது மட்டும் இல்லடா. எனக்கு ஒன்றும் ஒரு சொல் பாட்டு இல்லை. அப்படியா? ஆமா கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே நல்லா இருக்கிற மாதிரி காடை புறா 2 இருக்கு. 2 இல்ல 3 குத்து. காடபரா இருக்குதானே? காடபரா புறாடா பட்டா புறாடா. அது செவிடா காடபரா. யாருக்கு சொல்லி வந்துடுறா? யாருக்கு கேட்கறீங்க? காடபரா கடலுக்குள்ளே ஓரத்திலே கடலுக்குள்ளே ஓரத்திலே வயிறு வலிக்குதா? புறா 2 இருக்கு.
அந்த கடப்புறா கலங்குதையா அந்த கடல கொல்ல உரத்திலே சோழக்குள்ள உரத்திலே சோழக்குள்ள உரத்திலே ஜோடி புறா இருக்கு அந்த ஜோடி புறா நான் வாங்கி வச்சேன் போட்டு அது வச்சனதா அது வச்சனதா வைக்கலையும் இந்த வண்ண முக எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன சொல்லு? நான் சந்தைக்கு போறேன். எனக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் சூட்ட கலப்போம் பணியில செட் ஆகாது. முருங்கைக்காய்டா ஐயோ வாங்க போறேன். வாங்கி என் வீட்டுக்கார சேவை கொடுக்க போறேன். முருங்கைக்காய் ஆமா அது வாடி ஏன் கவுச்சி கலக்கலையா? கவுச்சி கலக்கணும் தான். நேரம் வந்து நம்ம 2 பேரும் சொல்லிட்டுக்கலாம். காணாத காட்சி எல்லாம் கண்டேனே உன்னாழகு காணாத காட்சி எல்லாம் வந்த கீழே யார சொல்லி பேசுவோயே மொத்தமா மொத்தமா பக்கம்பர வெட்டமா காலத்தை மாறி யார சொல்லி பேசுவோம்
ஆமா இது என்ன புட்டையா இருக்குது? இதான் பொண்டோட்டி பலாப்பழம். பாத்துட்டே இல்லையே. முட்டி போடாத முட்டி போடாத இப்பதான் கோயிலுக்கு போய் வந்துக்கிறியா? முடியல, என்ன பண்றது? இது என்ன ஓட்ட? பலாப்பழத்துல என்ன ஓட்டன்னு கேக்குறியா? உள்ள இருக்கிற பலா சொல்லியா சாப்பிட வண்டு ஓட்டு போட்டு போய் காலை விட்டுட்டு காலை விட்டு மூக்கு இங்க போய் ஓட்ட போடுது பெரிய வண்டு. ஏண்டி அது என்ன பலா? வேறு பலா. அது வேறு எங்கடா இருக்குது? இந்த வயசுல நீ பார்க்காத வேறு வேட்பலாடி வேட்பலா அடியில தாங்குது. நாட்டியம் முடிஞ்சிருச்சா? ஆமாங்க. ஆட்டமோ அபாரம். ஆட்டமோ அபாரம், பாடலோ பரவசம். ஆட்டமோ அபாரம், அம்மா தோட்ட அபாரம். சிறப்பாக இருக்கின்றது, ஆனந்தமாக இருக்கின்றது. ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆராய்ச்சி பண்ணி கொள்ளை கற்பழிப்பு அதிகரித்து விட்டது ஐயா, அதிகரித்து விட்டது. நீதி தவறான இந்த மறுபடியும் ஆட்சி பார்த்து கொலை கொள்ளை கற்பழிப்பு வழக்கினேன். நீதியாவது பாருங்க என்ன கேஸ் பாருங்க பாருங்க. பயமா இருக்கு எனக்கு. நடந்தது என்ன சாப்டர் ரிப்போர்ட். ஐயா கொலை 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 நடந்திருக்கிறது. இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சது நீ தானே. அப்பவே ஒரு சான்ஸ் மன்னா இதுதா கொலை கொலை மாபெரும் கொலை. கொலைடா கொலை 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 நடந்திருக்கிறது, நடந்திருக்கின்றது. மாபெரும் கொலை, மாபெரும் கொலை நீதி தவறாக இந்த மறுபடியும் ஆட்சியிலே கொலை நடந்திருக்கின்றது. இந்த ஆட்சியிலே கொலை நடந்திருக்கிறது. கவலை வேண்டாம். யார் செய்த வேலையாக இருக்கும்? இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். ஒரு சாட்சி இந்த பெண்ணை கொலை செய்து யாரு உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அப்படி இந்த பெண்ணை கொலை செய்து யாரு தெரிந்துவிட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுகிறார். உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக. மன்னா என்னடா கணம் கோட்டான கோட்டாரவர்களே, இதற்கு சரியான சீத பேச்சு. நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தது யார்? கொலை செய்தது யார்? இவன் நம்மள போல கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். சொல்றாரே அவன் யார்? எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான் நான் கேட்கிறேன். அவன் முகம் பூசணிக்காவில் பல வந்தது போல இருக்கும்.
மாபெரும் கொலை செய்தது யார் தெரியுமா? உனக்கு தெரியுமா யார் என்று? இந்த பெண்ணை கொலை செய்தவன் மன்னா என்ன சொல்றா? யார் தெரியுமா? யாரு? யாரவன்? பயப்படாத, நான் இருக்க, பயப்படாத. பயப்படாம சொல்லு. நான் சொன்னேன். சொல்றா, பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். கொலை செய்த யார் சொல்லு பார்க்கலாம். ஐயோ மூக்குல சொருவனானா மூளைக்கு சொருவனா சாமி நேரம் வச்சுக்கிறேன். முக்காண்டி ஏய், யார் சொல்லு பார்க்கலாம். எவனோ கொலை பண்ண எவ்வளோ செத்தா நம்ம உயிரை நம்பத்தான் காப்பாத்தி சொல்லு, பயப்படாத, சொல்லு, சொல்லு, சொல்றா. இருக்கிறதுதான் ஏய், சொல்றா. யார் கொலை செய்தது? கொலை செய்தவர் யார்? கொலை செய்தது யா? சொல்லு. கொலை செய்தவன் தான் செய்தவன். ஆமாம், இந்த கொலையை செய்தது யார்? ஐயா, சொல்றா பார்க்கலாம். இந்த கொலையை செய்தவன் சொல்றா. உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான் ஐயா. இந்த நாட்டிலா? ஏன் நீதி வாங்கிடுவானா? நீதிமன்றத்தில் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்தில் யார் இந்த சதிகாரன்? இந்த பெண்ணை கதற கதற கற்பழித்த கொலை செய்தவன் யார் தெரியுமா? யார்? முன்னாள் அமைச்சர் அந்த கருணாகரன். பாடுகொலை மாட்டிக்கலாம். ஒரு வேலையில வெற்றி போயார். என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறார். அண்ணா, நான் கொலை செய்யவில்லை. ஐயா, உங்களுக்கு தெரியாது என்ன பத்தி? இல்லை ஐயா, கொலை செய்தவன் இவன் தான். நிறுத்தி. அம்மா, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது தவறு இல்லாமல் நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் குற்றவாளி என்று விளைக்கின்றாய். இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த அரண்மனையிலே ஓடி வந்து குற்றவாளி என்று விளைக்கின்றாய். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். மாறாக உழைக்கின்றார், ஓடாக செய்கின்றார். அப்பேற்பட்ட இந்த உத்தரவை பார்த்து கொலைகாரன் என்று உழைக்கலாமா? கொலைகாரன் என்று உழைத்தவுடைய நாட்கள் பாதுகாத்துக்கு அம்மா, எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாக இருக்கின்றது. இத்தனை பேர் இருக்கிற சபையில் ஏன் இவர் அமைச்சர் மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, இல்லை, இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. அண்ணா, இந்த பெண் யாருன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. கொலைகாரன் நான் அல்ல. மேலே பூமாதேவி, கீழே ஆகவனு சாட்சி. இந்த பெண்ணை நான் கொலை கடவுளே, மாத்தி மாத்தி சொல்றேன். கையில ஒதுக்குறானுங்க. வண்டியில ஒரு ஆப்பு எடுத்து கொடுத்து தவளை வாயால கைச்சிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனே மாட்டி பம்பல் பூமாதேவி காலை அப்பா, கிழக்கும் இந்த அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவி கொடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாயவாணியம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இந்த அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். என்னடா என்ன அமைதி. பாருங்கப்பா, இப்போதுதான் பட்டப்படி முடித்து விட்டு தாயகம் வந்து இருக்கிறாய் உன் தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் அங்கு பேசும்பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். தலை இருக்க வாழாடக்கூடாது. கொலைகாரன் யார் என்று உங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன அந்த பாம்பு? வாயை மூடும் அமைச்சர் அவர்களே, நீதிமன்றத்தில் என்ன பேசக்கூடாது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நாட்டு அமைச்சரா, இந்நாட்டு அமைச்சரா, இந்நாட்டு மன்னரின் மகள், இந்நாட்டுக்கே இளவரசி. அப்பா, சரியான முறையில் விசாரித்து தகுந்த தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும். நான் அளிக்கிறேன். கண்டால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே. எந்த புக்கிலே படிச்சுட்டு இருக்கிறான்? தானா வர்றதா? புக்கில் படிக்கிறதுலாம் தானா வரலாம். அப்படி ஆமா, கொலை நடந்த இடம் எங்கே? இந்த கொலை நடந்தது இவங்க சொல்றா. நீதி வாங்கிடுவானா? ஐயா, இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம் பத்தாமரை குளம். கொலை நடந்த இடம் அந்த பொத்தாமரை குளம். பார்த்த மாதிரியே சொல்றான். நம் நாட்டிற்கு தண்ணீர் கொஞ்சம் நல்ல வேலை நான் தப்பிச்சேன். பொத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். இது மறுக்கப்படாத உண்மை. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் சபாஷ். இதற்கு யாரா சாட்சி? சாட்சி வேண்டும். சாட்சி யாரு? சாட்சி இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயோ சாட்சியா? ஐயா,
நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவை அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி நீதி தேவனின் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வர அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் அதிகாரி இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்கள் ஐயா இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே இந்த நீதிமன்றத்தில் இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள்தான் சாட்சி ஐயா அந்த கடவுள்தான் சாட்சி அந்த கடவுள்தான் சாட்சி ஐயா ஒரு மவுத்து விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் தான் சாட்சியா அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும் நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன் கஞ்சிக்கு இல்லாத பையன் அவன் சொல்றான் அதுக்கு நம்மளாம் நின்று கிடக்குறோம் மேல கல்லாக இருக்க கடவுள் சாட்சி சொல்ல வருவாரா வருவாரு கடவுள் சாட்சி சொல்ற வரா போல இருந்தால் ஊர்ல எட்டில நாட்டாமக்கார மாட்டுவாங்க தெரியுமா உண்மை 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 ஐயா கல்லாக இருக்கும் கடவுள் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க முடியாது வேற எதனா சாட்சிக்கு தான் கேட்கலாம்டா கொலை நடந்த பொற்றாமரைக்குழு இறந்துகளுக்கு பெண் யார் இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா யார் இது ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை சுகந்தி ஐயா சுகந்தி என்ன ஒரே தங்கை சுகந்தியா உனது பெயர் உனது பெயர் சுந்தர் ஐயா சுண்டலா சுந்தரா அழகுற கண் இந்த 18 பட்டிகள் நாட்டாமரானா என்ற வாயில பீ வராதுடா போய் வராதுடா வடக்கண் வடக்கண் உன்ற கண்ணுல தண்ணி வரத்த பார்த்தா என்ற கண்ணுல ரத்த வருது அழகுற செல்ல அழகுற செல்ல ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்தையா படுபாவி காலையில ஆட்டோபஸ் போகும்போது லாரில மாடி சாயோ என் தங்கச்சி கெடுத்த அந்த பொண்ணுமாடி நாளை காலையில லாரில மாடி சாவாண்டா என்ற மண்ணுல பிறந்த வைத்த மாதிரி அழக்கூடாதுடா வடக்கண்ணு வடக்கண்ணு என்ற செல்ல எதுக்குடா அழற உன் தங்கச்சி தான்ப்பா ஒன்றரை தங்கச்சிக்கு நின்னப்பா வேணும் அண்ணனா கண்ணு ஒன்றரை தங்கச்சி என்னடா பண்ணாங்க கொலை செய்துட்டாயா கொலையாடா கொலை செய்துட்டாங்கய்யா தென்னம் கொலையா பணம் கொலையாடா பாக்குறேன் நீ நாட்டாமையா நான் காட்டாமையாடா அழலாம் மக்கள் நடா இன்ஜின் ஓதிக்கிற மாதிரி ஓதிக்கிற கண்ணு அழாதரா கண்ணு அழாதரா மணி பரிசுவாயா நான் இருக்கு சொல்ல அழாதரா
இருந்தால்தானா நான் ஒரு செத்துருவாடாப்பா சொல்றா ராஜா செத்துருவா செத்துருவாடா ராஜா பார்த்தா நல்லவர் போல் தெரியுது. நான் நல்லவனுக்கு நல்லவன்டா. நீங்களாவது சாட்சி சொல்லுங்க ஐயா. எதுலப்பா சாய்க்கா சாட்சி சொல்றேன்னு நீதியே வழங்குறேன்டா. அவன் ஒரு மாங்காய் மரம்டா, நான் வளர்கிறேன். இறந்து கிடக்கிறது யாரா செல்லம்? என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சியாப்பா? ஆமா ஐயா. ஒன்றரை தங்கச்சிக்கு நின்னா கம்முடுறா பாடு. நீதி நீதிடா, நேர்ம நேர்மடா, தர்மம் தர்மம். காட்டுக்கு வருதுடா. ஓ டேய் மாட்டாம பேச சொல்ல யாரும் முனிமாவை கூப்பிடுறாங்க. பட்டி போட அவங்கள அழகிற கண் அழகிற தண்ணியோட பாவிகளா, என் தங்கச்சி இருந்து நான் தவித்துக் கொண்டிருக்கேன். நான் மங்கர நீங்க பொங்கலா படுபாவிகளா. அழகிற கண் அழகிற கண் பார்க்க என் நெஞ்சிலே இறந்து கிடக்கிறது யாரா செல்லம்? என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சிக்கு என்னப்பா வேணும்? அண்ணனப்பா அழகிற கண்ணு போட்ட கேட்டு இறந்து கிடக்கிறது யாரா செல்லம்? என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும்? அண்ணனடா கண்ணு கருப்பு தோட்டத்துல பொண்ணு மாரி கத்துற மாதிரி கத்துற இறந்து கிடக்கிறது யாரா செல்லம்? என் தங்கச்சி ஐயா. ஒன்றரை தங்கச்சியாப்பா? ஆமாய்யா. ஒன்றரை தங்கச்சிக்கு நின்னாடா பைத்தியமே பிடிக்கும். அவன் என் தங்கச்சி கிடையாது, நான் அண்ணன கிடையாது. அழகிற கண்ணு தெளிவா சொல்ற இறந்து கிடக்கிறது மென்டல் மண்ணா. அவளோ உனக்கு தங்கை, அவளுக்கு நீ அண்ணன். இந்த தங்கைக்காக அண்ணன் கூறும் சாட்சி சட்டத்துக்கு ஏற்காது. சாட்சி இல்லா வழக்கு சாரியில்லாத சங்கீதம் ஏட்டு சுரத்தாய் கூட்டு போவாது பிணத்தை எடுத்துன. ஐயா, நீங்கள் யார்? எப்படிப்பட்ட மன்னர்? நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று பலமுறை எடுத்து கூறியோ இந்த அண்ணன் குரு சாட்சி செல்லாது என்று கூறிவிட்டீர்களே. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் கருணாகரன் என்று தெரிந்தோம். நான் ஒரு ஏழை என்ற காரணத்தை உதாசனப்படுத்தி விட்டீங்க. நீங்கள் யார்? எப்படிப்பட்ட மன்னர்? உங்களுக்கு முன்பு இந்த நாட்டை எப்படிப்பட்ட மன்னர்களெல்லாம் ஆட்சி செய்தார்கள். ஒரு பசுவின் கண்ணுக்காக தன் மகனையை தேர் கழித்து கொண்டார மனித சோழன். அப்படிப்பட்ட பழமையில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தெடுத்தார சிவ சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பழமையில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரைய பரிசாக விடுத்தாரே பாரி வல்லால். அப்படிப்பட்ட பரமத்தில் பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கையை பிரிந்து நான் எப்படி தலைமையில் வாழ்கின்றனோ என் வயிறிலிருந்து சாபத்தை தரையா. உன் நாட்டிலிருந்து நாட்டு மக்களிலிருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து கட்டிய நடு வீதிக்கு அடாதியாக வருமா? இதுவே இந்த ஏழை தந்த சாபம். என்ன சொன்னாவ? ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்கும்? கவலை வேண்டாம், உண்மைதான். அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க இருக்கும்போது கவலையே கிடையாது. வேணாம் சொல்றத கேளு. இந்த கூட்டத்தை கலைக்க அம்மா கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும்.
உனப்பானா என்ன சொல்ற பாப்போம். ஏழ்மைக்குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். நான் தான் கொலை செய்தேன் என்று கண்களால் பார்த்தாயா? காதால் கேட்டாயா? எப்படி தெரியும் உனக்கு? நீ கூறினாரே ஒரு வார்த்தை, எப்படி? அதிலே தெரிந்து கொண்டேன். டேய், இவன் சொன்னா அதை கேட்டியா? இவன் என்னடா சொன்னா? மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவாணி. மேல பூமாதேவி, ஆகாயவாணி. நான் சொன்னேனா? அது சொல்றேன். பாடுகோல் தான் ஓடிட்டுக்கிறான். நான் சொன்னதை டேய், இங்க பாடா. இவன் செய்த தவறை மூடி வைப்பதற்காக இவன் ஒரு வார்த்தை கூறினானே, அதை செவிகொடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? கேட்கல. கேட்கலையா? உனக்கு கேட்கல. ஒரு பக்கம் செவிடு நான் செவிட்டு முண்டதான் நீ. டேய், மேலே இருப்பது பூமாதேவியாம், கீழே இருப்பது ஆகாயவாணியாம். இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான். நிச்சயமாக இந்த கொலையை, இந்த திருட்டு டேய், இது ஒரு பெரிய குற்றமா? அமைச்சர் மரியாதை சொன்னது ஒரு பெரிய குத்தமா? அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். காயில 1.25 பங்கு கேக்குறான், டிப்பன் காசு கேக்குறான், முட்டி வெட்டத்துக்கு பணம் கேக்குறான். கஜிய காடு 2000 ரூபாய் ஏற்றிருப்பான். யாரு அவன்? யாரு? உங்க அப்பா மாதிரி நின்று கண்டானுங்க. டேய், இவன் யாருடா இவன்? யார்? இவன் எப்பேற்பட்டவன்? இன்னாச்சு அமைச்சர். சீ, வாயை மூடு. இந்நாட்டு அமைச்சர், வேலைக்காரன் நாய. ஏய், இங்க வாடா. இங்க இந்நாட்டு அமைச்சரா? வாழ வழி இல்லாமல் வடநாட்டில் இருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைப்பதற்காக ஓடி வந்த ஒரு வேலைக்காரன் நாய். கேவலம் நாங்கள் தரக்கூடிய ஊதியத்தை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைச்சர். ஓ மயிருக்கா, அது மட்டுமா? டேய், நான் காலாளுடைய வேலையை, டேய், அதாவது நான் காலாளுடைய வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். இந்த பொறம்போக்கு பையன் நீதிமன்றத்துல என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றான். இவனுக்கு என்னடா தகுதி இருக்கு? என்ன ஒரு தராதரம் இருக்கு? என்னடா வேணா? என்னடா? என்னை பற்றி உனக்கு தெரியாத ஜாக்கிரதை. அமைதியாக சென்று விட்டால் உனக்கு நல்லது. இல்லை என்றால் பொண்ணு கையை தூக்கி பேசுறாங்க. இங்க பாருடா, இவன் யாரு? இவன் எப்பேர் பட்டவன்? அமைச்சர். அமைச்சரா? சீ, வாயை மூடு. வாயை மூடு. டேய், 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். குங்குமம் அது எங்க வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். அது 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். செருப்பு அது எங்க விடுறோம்? வாயர் படிக்கு வெளியே. வாயர் படிக்கு வெளியே விடுறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை இவன். நீதிமன்றத்தில் யார்கிட்டதாம வீரத்தை காட்டுறான். பொம்பளைய பார்த்த ஓடி நிக்கிறான் பாரு. அப்படி சரப்பாரு. டேய், இவன் யாருடா? இவன் எப்பேர் பட்டவன்? இவனோ ஒரு எச்சுகளடா. எல்லாம் சிரிக்கிறாங்க. ஐயோ, கொண்டுட்டு போறேன். இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சி குடிச்சிட்டு செத்து போயிருப்போம். ஆனா இருந்தா உன்னை இப்பொழுது உயர்த்தி பேச போறேன். இந்த நாட்டு மக்களுக்கு உன்னுடைய பெருமையை எடுத்து நான் சொல்ல போறேன். ஆமாண்ட, ஆமா, உன் பெருமை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியல. நாட்டு மக்கள் கேக்குறாங்களோ இல்லையோ,
அந்த எச்சையில காதல கேட்கறான் வந்ததுல வந்து எடுத்துக்கிறான் சாட்டிய காட்டுறா சூட்ட. அதாவது வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக எங்களுடைய அரசாங்கத்துல நீங்க படிப்பிச்சுட்டு வரீங்க. சபா கேட்டுக்கல எச்சையில ரொம்ப அடிக்கிறிய. வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்யற உண்மைதாமா? ஆமா, அது மட்டும் கிடைக்காது. எங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவது உங்களுடைய கடமை. உண்மை உண்மை உண்மை. அப்படிதானே? உன்னை உயர்த்தி பேசணும். வாழையடி வாழையாக. ஆமாண்டா. தலைமுறை தலைமுறையாக. ஆமா உண்மைமா? ஆமாண்டா. உங்க ஆயா வந்து எங்க தாத்தா வேலை செய்தார், உங்க அம்மா வந்து எங்க அப்பா வேலை செய்தார், இப்போ உன்னாண்ட நான் வேலை செய்கிறேன். உன் பொண்ணு அண்டை என் பையன் வேலை செய்வார், உன் பேத்தி அண்டை என் பேர வேலை செய்வார், உன் கொள்ளு பேத்தி அண்டை என் கொள்ளு பேர வேலை இதுதான் வாழையடி வாழையாக. அப்படியா? சரி சரி. ஆமா, அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்சகலை. அவனுக்கு என்னதான் மரியாதை வந்து கிடக்கு? வெறும் எச்சகலை. மூஞ்ச பாரு, நல்லா வா முடிச்சு மூடி மாதிரி இருக்கு. அப்படி தீட்டு பையன் மாதிரி இருக்கிறான் பாரு. எச்சகலை மூஞ்சல பாம்பு குத்துன்னு வந்துக்கிறான் பாரு. ஆமா, இவன் யாரு? இவனும் ஒரு எச்சல. ஆனா நீ ஒரு நாய் நக்கரை. வெளிநாடு போனோமா, புக்கு எடுத்து படிச்சோமா, லீவுக்கு வீட்டுக்கு வந்தோமா, எது வீட்டு பையன் கூட டிவி பார்த்தோமா, பைக்ல ஏற்றி போனானா, பானிபூரி வாங்கி கொடுத்தானா, 10 மாசத்துல வயிற்று நிமிச்சிக்கணும் வந்தோமா, போனோமா வந்தோமான்னு இருக்கணும். உன் அக்கா தங்கச்சி யாருன்னா இருப்ப, அவளை வெளிநாட்டுக்கு அமைச்சு எங்கன்னா ஐஸ் விற்கிறவன், சோப்பு அப்படி விற்கிறவன், முறுக்கு விற்கிறவன், மிக்சர் விற்கிறவன், அவனுக்கு போய் போ. இந்நாட்டு அமைச்சர் இவர். இந்நாட்டு அமைச்சர். சின்ன குழந்தையில இருந்து உங்களை தூக்கி வளர்த்தவர், தூக்கி வளர்த்தவர். உனக்கு எது என்னவென்று தெரியாது. அப்படியா? ஆகையால் குழந்தை இல்லாத இவருக்கு நீங்களே குழந்தையாக பாவித்து எடுத்து வந்தார் எச்சையலை. இந்நாட்டை விட்டு அயல்நாட்டுக்கு சென்று பட்ட படிப்புகளை முடித்து விட்டு அனைத்தும் தெரிந்து வந்திருக்கின்றேன். எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்ற. நீர்ப்பட ஒண்ணு தெரியாத பையனா? அவன் மூஞ்ச பண்ணல அவனுக்கு. இப்பொழுது மட்டும் சொல்லிட்டு அதை செவிடுத்து கேட்க வேண்டாம். இங்க பாரு, தர்மத்தின் வாழ்வு சூதுகவும் சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து விடலாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக என் இடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது உனக்கு தகுந்த தண்டனை வாங்கி ஓடிய காயில அம்போகத்துல 500 ரூபாய் ஒரு பொட்ட சிறைக்கு நம்ம பார்த்து வளர்த்த பொண்ணு அயல்நாடு சென்றா, பட்ட படிப்பு முடித்தா, தாயக திரும்பி வந்திருக்கா. தர்மத்தின் வாழ்வதானே சூதுகவும் என்று சொல்லிவிட்டு போகிறார். அந்த பெட்ட சிரிக்கை விடலாமா? கட்டாப்போர் எச்சையல நாய் நக்கனையல. ஐயா, இந்த பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா காணலாம், ஒரு விளக்கு அணைத்தா மறு விளக்கு எரியும். ஒருத்தன் விட்டு தாலியை அறுத்தா நம்ம தாலி
அடத்தாடி அர்த்தப்பாடு விட மாட்டேன் எப்படியாவது சூழ்ச்சிகள் செய்ய வேண்டும் ஆட்சி பிடிக்க போய் இளவரசி விடக்கூடாது